ரெண்டு பேருமே சட்டி போடலாட்டுக்குது. ஏடா பொண்ணை புடிக்கல கம்மி அடிக்கலாம். ஏய் உங்களா பொண்ணு ஒண்ணும் புடுங்க மாட்டேங்கிறா. எனக்கு தான் மகளா நவுரு. சரிப்பா என்ன வயசுல பொண்ணு பார்க்கறா கம்மி அடி. ஏய் இந்த வாடி விட கூடாதா? இந்த பாருங்க பாலாஜி. ஏண்டா உங்களுக்கு பொண்ணு புடிக்கல. ஏண்டா பொண்ணு புடிக்கலாம் பாறா. நான் ஒரு கண்ணு தெரியல நினைக்கிறேன். ஏய் கம்மி அடி பொண்ணு புடிக்கல. பொண்ணு தான கடிச்சது போடவா? ஏய் அப்புறம் பாவாடை கடிச்சு கம்மி அடியா? அட பாலாஜி. அட உன் கண்ணுல அகப்பட்ட பட்டுன அப்படியே என்ன அது தவறிச்சு? ஏண்டா உனக்கு என்ன மாலை கண்ணோயா? ஏய் பாலாஜி ஏய் இந்த வாட்டி மிஸ் பண்ண கூடாது. நம்ம எத்தனை வாட்டி எத்தனை பொண்ணு மிஸ் பண்ணிக்கிறோம் இன்னும் மிஸ் பண்றேன். நீ பாரு நின்ன நீ வந்தா ஆமாடா நீ டேய் 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 அப்படியே தப்ப மாட்டியாத மாட்டி நினைச்சா ஒரு நொடியில் பிடிப்பேன். உனக்கு போயா பிடிக்கிறது எங்க ஒண்ணும் பிடிக்க மாட்டேங்கிறேன் ஒண்ணும் பிடிக்க மாட்டேங்கிறேன் எதுக்கு திரும்பி வரும்.
பேலை போடுறேன் நீ ஆமா ஆமா நீ குளிக்கிட்டே இல்லையா மாமா நாத்து அடிக்கிற ஆமா நீ பல்லு வளர்க்கிறா இல்லையா மாமா டியூட்டி முடிச்சிச்சு மாமா ஏத்துக்கு மாமா பாலாஜியா போய் வச்சுக்கிறேன் ஏடா கம்மியாட்டியா எங்க போவ எங்க பொண்ணு தெரியுது யார காலை பிடிக்க யார ரெண்டு கோடி உனக்கு வராத ஏன் தெரியுமா நான் வேற பொண்ணு பிடிக்கல ஆமா நீ சரியில்லை நீ அதுகிட்டே வரதா நீங்க ரெண்டு பேரும் நான் அது கூட போறேன் ஊருக்கு போறோம் போறியா கேட்டுச்சா ஆட்டை கேன்சல் போட இருந்தாலும் பாப்பா ரெண்டு வாங்கய்யா வணக்கம் 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 இந்த பொண்ணு பார்த்து எப்படி இருக்குது இந்த பொண்ணை எனக்கு செட் பண்ணி விட்டுனா வெடிக்காலம் உனக்கு அம்மா எங்க வேலை தவறா வெடிஞ்சா உன் வாயை கூட தொடக்கிறா அவனை பீத்துன்னு இருக்கான்
பூபதி வாங்க, வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னடா ஏன் எப்படி இருக்கு உனக்கு பையன் என்ன பார்த்தா என்னடி இது ரைட் போட போறாங்க இது சத்த நேரத்துல இப்ப ஃபர்ஸ்ட் ஓடு பண்றது பாத்துப்பா இல்ல கை வச்சு வைங்க உங்க கெட்டிக்காரன் பல்லால கடிக்க போறான் வேற அடி பாரு விட்ட பாரு டிக்குதா இல்லையா டிப்புக்கு வேணும் யாரமா ஏய் ஏய் விடுறா ரைட் என்ன பண்றது ரைட் போடு காலைல ஏறி வச்சு அது கொண்டு நீ வாங்கப்பா அது உண்டா விட்டுலாம் அடிக்காத விட்டுலாம் கட்டிக்கிறா கொஞ்ச நேரம் கம்மிடா நிக்க மாட்டேன் அடியா வணக்கம் 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 என்னடா என்ன பார்த்து ரெண்டு பேரும் ஐயோ கையை பழையறான் காலை முறுக்குறான் என்னடா சரி எங்க வந்து அம்மா அம்மா எங்க என்னடா அக்கம் பக்கம் நான் தாண்டி சிங்க ஆம்பளை நீ ஆம்பளையாடா மூஞ்ச பாரு அவனுக்கு எழுதி எப்படி மூணு அவனை தவறு கிடையாதா அடி அவரே ஐயவரே அது போனவரே நான் ஒரு ஆயமான கேட்டு மாட்டிக்கிட்டேன் ஏன் அந்த மாதிரி கேட்டு அங்க போற ஏன் கயிறு எட்டல உன் கயிறு கொஞ்சம் சாய்ந்து போறான் வாங்க 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 என்ன பார்த்து ஆசைப்படுற தம்பி பூமதி கண்டு கண்டு காதல் கொண்டால் பிண்டு விழுந்து கண்டெல்லாம் பெண்டுகளை நினைத்து நினைத்து மதி மயங்காது அங்கெல்லாம் மதி மயங்காது கண்டு கண்டு காதல் கொண்டால் பிண்டு விழுந்து கண்டெல்லாம் பெண்டுகளை நினைத்து நினைத்து மதி மயங்காது அங்கெல்லாம் மதி மயங்காது கண்டு கண்டு காதல் கொண்டால் பிண்டு விழுந்து ரேகம் எல்லாம் பெண்டுகளை நினைத்து நினைத்து மதி மயங்காதே என்ன தம்பிடே கண்ட பெண்கும் பேரு ஆசைப்பட்டு அவரோடு சேர்ந்துன்னு சொன்னா வீணா போடுவ அப்படியே ஆமா வீணா போன போது தம்பி கருப்பு தான் எனக்கு முடிச்ச கலரு ஆமா அவ கண்ணு ரெண்டு என்னுடைய பவரே பாட்டு மட்டும் பாடு ஏன் பூபதி
பெண்களை பார்த்து ஆசைப்படுறியே உன்னை போல ஆண்கள் பெண்களை பார்த்து ஆசைப்பட்டு எத்தனை பேர் பூமியில கெட்டு போயிருக்கான் தெரியுமாடா? அண்டர் முனி தேவர்களும் கண்டுமாண்டார் பூமியில் செண்டன் செடு ஆண்டவரை என்று மறவாதே அங்களா என்று மறவாதே. எத்தனையோ ஆண்கள் பெண்களை பார்த்து ஆசைப்பட்டு கெட்டு போடுவாது எத்தனை பேர் இருக்கா? நீ அது மாதிரி கெட்டு போடாத, குட்டி சவரா போடாத, நாத்தாங்கல்ல வளைஞ்சு போடாத. அந்த முனியில சொல்லிக்கிறாங்க எப்படி? அண்டனா பூமிக்குள்ள ரெண்டனா அண்டமா முடிவுல ரெண்டனா போண்டாக்குள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரிதான். டேய் டேய் அதை விட டேய் வீர ரசபுர திங்குகள் செய்யும் சங்கிய கால்களை வீசி விடும். வீர ரசபுர திங்குகள் செய்யும் வீங்கிய கால்களை சொல்லி விடும். தம்பி உன்னை போல அது ஆண்கள் வீரம் பூரா ரசம் எல்லாம் திங்க வச்சு அதெல்லாம் சாப்பிட்டு வைக்கிறதுக்கு அது தார்மார போய் திங்கிய கால்கள் சோர்ந்து விடும். மொத்தமும் கை காலு நரம்பு நாடு எல்லாம் தோண்டு விடும். 4448 நரம்பு மொத்தமும் அப்படியே தோண்டு விடும். தெரியுமா? அதான் கண்ணனுக்கு வேலை கொடுத்துட்டு போயிரு. அதே தம்பி இந்த கையால அடியே காத்தா நான் என்ன பண்ணேன்? இந்த கையால எத்தனை தாட்டி நானும் தானே போட்டுக்கிறேன். யாருக்கு இப்ப போட போறேன்? கையால இப்படி கைவ என் அருமை என்ன என் பெருமை என்ன யாருமே என்ன பெருமை என்ன ஏன் நிக்க மாட்டேன்? நின்றா இருக்கிறாங்க. அதே போல தம்பி பெண்களை பார்த்து ஆசைப்பட்டு ஏண்டா சொல்லுவாங்க பழைமொழி எப்படி நின்று விட்டா சொல்லு நொந்து கேட்டான். வந்து கேட்டா என்ன பண்றது? ஆமா தம்பி தான் போய் பாத்ரூமுக்கே போனா என்ன அர்த்தம்? இதே தான் நொந்து கூடாத. சின்ன வயசுல தம்பி பெண்களை பார்த்து ஸ்டீல் பாடி தெரியுமா? பாக்குறேன் உன் பாடியா நான் தான் உன் பாடி பாக்கணும். பாக்காதீங்க தம்பி. ஆனா டேய் என்னை பார்த்து ஆசைப்படுறியே நான் ஆள் யாருன்னு தெரியுமாடா? பொம்பளைதான். நான் யாரும் தெரியாது. பொம்பளை தானா? பொம்பளை தான் தெரியும்டா. மேல கொண்ட கீழே தெரியாது அவனுக்கு. யாரும் மூடுறா நீ கொண்ட கொண்ட நடுவுல 2 உண்டை கால்ல 2 தண்டை நடுவுல அதான் உண்டை. நீங்க கூடவையா உன் வேச மூஞ்சி போச்சுல கம்பு என் வேச நான் நடத்துறல. நியாயமான வார்த்தை பேசு. நீ வேற எங்கனா பேசலாம். தமிழ் மீன் அடுக்க எடுக்காது. யாரா அவன் வந்து நீ எடுத்துக்கிறேன். அவன் என்ன மாதிரி நல்ல இல்லம்மா. அவன் என்ன மாதிரி நல்ல பேர் எடுக்க மாட்டான். அப்பா குடுத்த பண்ணி அங்கே உட்காரு. தம்பி யாரும் தெரியுதா? தெரியலன்னு சொல்லு. என்னடா அப்படி சொல்லு. பொம்பளை கம்பளை நீ வாங்குற போட்டு பாப்பா. Hey!
மோகினி மாயமோகினியா? ஏ தபாரு மோகினி மாயா மோகினி என்னடா டேய் டேய் போது வந்து என்ன மெருகிட்டு நீதானா? நெரிசி கம்முனு போடா. என்னாச்சு உனக்கு அதான் நெரிசி கம்முனு போடாம போடு அம்முனு போடுற. என்னாச்சு ஜட்டி பேண்ட் ஃபுல்லா ஈரமாயி போச்சு. அந்த மோகினியா நீதான் அந்த வேலை செஞ்சுதானே டேய் நீ தான் செஞ்சா நான் கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்திருப்பேன். நீ ஏன் தாக்காரங்க? சரி போகுது ஆண்டா டேய் பாரு எதுக்கு வேண்டற என்ன தின்ற என்ன ரெடி ஆகுது? என்ன தின்ற சொன்னு வச்சுக்கா நீ வேண்டறவன் சொல்ல வச்சுக்கா சொல்ல போயினா சரி சரி பாக்கலாம் காலைல யாருடா பண்றா? போய் முடு ஏய் மாயா மோகினி மாயமோகினி. ஏய் மாயா மோகினினா என்னன்னு தெரியுதா ஏலேமா. ஏய் என்னை பார்த்தால் எல்லா ஆண்கள் என்னை பார்த்தா போதும் அப்படியே ஆசைப்படுவாங்கடா அப்பேற்பட்ட அழகுடைய மோகினி இந்த மோகினி தான் நேத்து மத்தியானம் வந்தது இவங்கிட்ட நான் போனேன் ஆமா அந்த காலத்திலே கிடையாது குமுதே உனக்கு வந்தடா வந்துச்சுனா தோடி திரும்பி எத்தனை சொல்லுங்க? அதானே வந்து ஆமி கொடுத்தா மூட்டு வந்து முண்டமா முண்டமா ஏய் பில்ராமட்டா. நீ பேசு ஏய் பில்ராமட்டா. ஏய் நீ இருடா ஏழ்றா மட்டான் நீ ஏழ்றா மட்டான் தானே ஆமா மட்டான் பில்ராமட்டா. அதேதான் அவன் என்ன கூப்பிட்டு தெரியுமா? டேய் டேய் நான் சொல்லவே இல்லை பாப்பா. சரி 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 டேய் ஆயிட்டா? ஆமா சரியப்பா டேய் ஆனா என்னை பார்த்து ஆசைப்படுறிய என்னை பார்த்தா என்ன அழகா இருக்கு ஏம்மா ப்ளூ கலர் அழகா இருக்கிற. டேய் என் காலில் நின்ற தந்தை கொண்ட எப்படி இருக்கு அருமையம்மா. தண்டை 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 தண்டை. சரியப்பா சரியப்பா நல்ல 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 பிள்ளையாரு நல்ல பிள்ளையம்மா. ஆ, ஆ. நானும் மண்ணாசை பொண்ணாசை பொருளாசை. பெருத்துட்டீங்களா? அதான் முக்கியமா நினைச்சிருக்கேன். உனக்கு அம்மா டெய்லி போன் பேசுறாங்கம்மா டெய்லி போன் பேசுறான் யாரு விட்டு கேட்டா தங்கச்சி விட்டு பேசுறேன் ஆனா தங்கச்சி அதுக்கு தங்கச்சியே கிடையாது அது. இவங்களுக்கு தெரியும் யாருன்னு தங்கச்சின்னு சொல்லி என்ன சொல்றான் தங்கச்சின்றா வாடி வாடி போறீன்றா பாய் போயின்றான் தங்கச்சி எங்கடா தங்கிக்கு போகுங்க. தெரியும். அங்க போகுங்க. அன்னைக்கு அங்கிட்டா நாரமுண்டா நாரமுண்டா. தம்பி ஆனா என்னை கண்டு வாலிபம் உள்ள மன்னர் ஓடி போயிட்டானா தம்பி என்னை பார்த்த வாலிபம் உள்ள மன்னர் இவர் வருவாளோ இவர் ஒரு நாளைக்கு வருவாளோ என்று ஏங்க உன்னை போல ஆளை பார்த்தா ஒன்னு ஆள் என்ன என்ன பார்த்தா பார்த்தா ஆமா எப்படி இருக்காங்க அவர் மாதிரி பார்த்தா ஏன் ஒண்ணு நீ பார்க்க மாட்டியா ஒன்னு பார்த்த உடனே அப்படியே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டான். எனக்கு வயசு சொன்னே வந்தான் ஓ அவனும் பக்கத்து பெட்ல இருந்து அவன் 2:45 அடா தம்பி தப்பேர் விட்ட அழகுடைய மோகினியா என்ன எல்லாரும் பெண்கள் என்று நினைத்து ஆசைப்படுறீங்க அப்படி யாரு நான் பொண்ணு தான் ஆசைப்படுறேங்க
பொம்பளையே கிடையாது பெண் கிடையாது வந்திருக்கையா சரிம்மா மோகினி விலக முடிஞ்சிச்சு. ஆனா என்னை பார்த்து நீ ஆசைப்படுறே நான் பெண்ணே அல்ல அந்த வைகுந்தமே பொற்பிடமா அமர்ந்தருடைய ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி திருப்பதி போல ஏன் நான் பாக்கலையா பகவான பாத்துக்கலையா போட்டா பாத்துக்கிறோம் நேர்ல போய் பாத்துக்கிறோம் நீ வந்து பகவான் நான் எப்படி ஒத்துக்கிட்டேன் ஏன்னா பகவான் 10 அவதார மூர்த்தி அதிலே இப்ப நான் கண்ணன் அவதாரம் ஆமாண்டா கிருஷ்ணன் அவதாரம் எடுத்திருக்கிறேன் இந்த துவார யுகத்துல ஆனா துவாபர யுகத்துல ஆனா தம்பி ஆனா அந்த கண்ணன் தாண்டா இந்த மோகினியா வந்திருக்கேன் எந்த உருவம் எதற்கு அதோ என் அத்தை பிள்ளைகள் ஐவர் ராஜாக்கள் படுபாவி துரியோதனை செய்த சதியால காட்டுக்கு போயிருக்காங்க. காட்டுக்கு சென்ற பாண்டவர்கள் என்ன நினைத்தாங்க அதோ வியாசர் தோன்றி அவரிடத்திலே அவர் சொன்னாரு பிற்காலத்தில் நீங்க நாட்டை பெற வேண்டுமானால் சண்டை ஏற்பட்டாலும் ஏற்படும் அதனால போகும் அதனால நீங்க ஒரு ஆள் யாராவது ராஜாக்கள் ஒரு ஆளு கைலாய மலைக்கு சென்று சிவனிடத்திலே தவம் செய்து சிவனை கோயில் தவம் செய்து அது பாசுபத அஸ்திரமும் அது சிலிமுக வாழாயிரம் பாதி நாட்டை பெறலாம் அப்படி என்று சொல்லியிருக்காரு. இது ஐவர் ராஜாக்களில் அடுப்பு வந்தோம். ஆனால் அழகு மன்னன் அர்ஜுன பெருமான் அவன் எப்பேற்பட்ட ஆளு பெண்ணாசை உடையவன். ஆமா கல்லு மேல் சேலை ஒரு சேலை மூடிந்தாலும் அது ஆனா பெண்ணான்னு தூக்கிட்டு பாக்கலாம். அவன் சாமியார் வேஷம் போட்டுன்னு சன்னியாசி வேஷம் போட்டுன்னு சங்கமரா பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசை பொருளாசை 3 ஆசையும் வெறுத்து அத தபக்கோலத்துல போயிட்டு இருக்கான். அவனை சோதிப்பதற்காக அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது ஏன்னா பெண்ணை பார்த்து ஆசைப்படுறவன். அதனால இந்த பகவான் அவர் முன்னே சென்று இந்த மோகினி அவதாரம் எடுத்திருக்கின்ற அந்த காண்டிபனை சோதிப்பதற்காக. ஆமாப்பா இப்போ போயிட்டு இருக்கான். அவனை வழி மறித்து அவனுடைய ஆசையை கூட்டி காம வலையிலே மாட்ட போகும்போது எப்படி போகணும் எப்படி போகணும் எப்படின்னா போயமா போகலாமா நம்ம வாடி போகலாம். அந்த அர்ஜுன பெருமாளை நேராக சென்று அழைக்க வேண்டுமானால் அவரிடத்திலே சென்று அதோ காம வலையை மூட்டி என் ஆசையை மூட்டி காம வலையால் அவனை சிக்க வைக்க வேண்டும். ஆமா எங்க போயிடலாம் பாரு ஆள் எங்க இருக்கா பாரு போ.
ஐயனார் வேஷத்துல இவ்வளவு அழகா இருக்காரு. ஆமா இவரு மட்டும் ஐயோ 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 ஐயோ. ஏண்டா 1000 ரூபாய் கொடுங்க பூபதி 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 இங்க வாடாங்க, இங்க வாடாங்க. உனக்கு 5 இல்ல, உனக்கு 10 இல்ல, உனக்கு 100 இல்ல, உனக்கு 200 இல்ல, உனக்கு 500 இல்ல. அவரே வேண்டின மயிலா கொடுக்க பாருங்க. வெங்காயம் ரெண்டு கொடுங்க. ஒரு 1000 ரூபாய் தெரியா? அது இது உன் வாய காலையில உன் வாயை தொலைக்கிறேன்டா. எப்படியா எப்படின்னா அந்த ஆளு எனக்கு கரெக்ட் பண்ணி விடுறா, அந்த ஆளு எனக்கு கரெக்ட் பண்ணி விடுறா. அந்த ஆள அது வேணாம் இன்னைக்கு. ஒரு மணி நேரத்துக்கு நிறுத்தி வச்சிருக்கேன். நிறுத்தி வச்சிருக்கேன். அந்த கட்டையை அவுத்தி ஒரு இடத்துல வச்சுட்டு சரி யாரும் ஒரு உல்லாசமா இருக்கேன். அப்புறம் இருந்துட்டு அப்புறம் குளிச்சு குளிச்சு 3 பேசிட்டு ஒரே 15 நிமிஷம் 3 எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா அப்புறம் நீ தவத்துக்கு போலாம். இப்போ பேச்சுக்கு பேசலாம், ஆனால் நான் எப்படி இருக்கு தெரியுமா? அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எப்படி தெரியுமா? எப்படி? நான் காசிக்கு போகும்போது இந்த கர்மமும் தொடர்ந்தது என்று. காசிக்கு போகும்போது இந்த கர்மமும் தொடர்ந்தது. அப்ப காசி எங்க போற? காசு விற்குனாரு. அந்த காசிக்கு போகும்போது இந்த கர்மமும் தொடர்ந்தது என்று. காசிக்கு போகும்போது இந்த கர்மமும் தொடர்ந்தது என்று. பேசிய கதை போலாச்சு இந்த பேதையன் செய்த பாவம். பேசிய கதை போலாச்சு இந்த பேதையன் செய்த பாவம். ஆனா நான் எங்க போறேன்? அந்த ஆசையாய் தவங்கள் செய்ய அந்த அடவிக்கு போகும்போது மாத்தூரு மாயை காட்டி மாகேசரா வருகுதையோ. மலைக்கு போறேன். மலை மலை மலை. இவரு தங்கமராகன் சென்று ஐயா மலைக்கு போறோமா? ஐயா மலை தேடி போறேன். மலை தேடி போவாது இரு. இங்க இருக்குது எல்லாம் மலை தேடி. ஐயா ஐயா யார் ஐயா தங்கமராகன்? இப்ப என்னதான் நடந்துச்சு? இப்ப தண்ணி தெரியாது. ஐயா அங்க பாருங்க, வலினா போக கூடாது, வந்தால ஓடக்கூடாது. அப்படி சொல்லு. பார்க் அடிக்கிற நேரம் இதுக்குதான் பில்ராம் வருகிறேன். ஐயா தானா வந்த செய்தி எம்எஸ் நகை கடைக்கு போறேன்னா பில்ராம் இதுக்கு வந்துட்டாங்க. ஐயா 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 பூபதி இவரு என்னன்னு என்னன்னு கூப்பிடுறது? ஏன்னா எப்படி பேசுனா அவர் மடங்கு வராது. ஐடியா சொல்லி உனக்கு கேக்குறேன். ஆமா ஆமா சீனிவாசன் அவர்கள் மறைந்து 2 வருஷம் ஆண்டுகள் ஆகிறது. அவர்கள் பேர் பிள்ளைங்களா நல்ல நினைவுக்கு போகவும் இது மேலானவர்கள் அவர்களுடைய வழிமுறை வந்த மூதாதியமா நல்ல நிலைமைக்கு அடையும் ஆண்டவனை
அவர்களுக்கு காலம் சென்றவர்கள் நல்ல பதவி அடைந்து கடவுளாக ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடினார்கள் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கு நீராடல்ல திங்கள் மும்மாறி போய்து ஓங்கு பெருகும் தென்னல் வீடு கைலுகுல பூங்குவலை போதி பொறி வண்டு கண் பிறப்ப தீங்காத புக்கிருந்து தீர்த்தமலை பற்றி பாந்த குடிநையும் வல்லல் பெரும்ப சிக்கல் அவர்களுக்கு நீங்காத செல்வம் நிறைந்தேரோர் எம்பாவா ஜானகிராமன் மதிப்புக்குரிய ஆர்வம் இது அர்ஜுனுக்காக 51 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு அவர் குழந்தை ஒன்று உனக்கு 1 கோடி அப்படி 1 பெருமான பெறாது. அது கொடுக்கல. 2 பேர் ஷேர் பங்கு வந்தாங்க கொடுக்காத. சொல்லி கொடுறா. ஏம்மா எப்படி பேசுனா ஒரு ஆம்பளை மடங்குவாரு. அப்படியா? கரெக்ட் பண்ணி விடு. அத விசில் அடி. எப்படி 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 அப்படி பண்ண சாமியார் உக்கால போய் ஏங்க யாரா காலம் சென்று தகப்பனார் மருத பிள்ளை ஆனார் காசு பிள்ளை மருமகன் மணிகண்டன் இவர்கள் மூவரும் 4ஆம் பதவி அடைந்திருக்கின்றார். அவர்கள் 4ஆம் பதவி அடைய வேண்டும் என்று அந்த எம்பெருமானையும் பரமக்கடவுளை பிரார்த்து இதோ 1 ரூபாய் சன்மானம் அளித்திருக்கின்றார். அன்னவருக்கு 1000 அசோத் என்ற கண்மணி 1 கொடுக்க 1 கோடி அப்படி 1 பெருமான பிரார்த்திக்கின்றது. நீங்க யாருங்க? யாருங்க? அம்மா யாருங்க? யாரு யாருன்னு கேட்டா இப்ப ஆளை பார்த்தாலுமே தெரியுதா? எந்த உருவத்தோடு நீங்க யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு இவரு. சாமியார வேஷம் போட்டிருக்காரா? மதிப்பிற்குரிய தேவியவர நாடக பேராசிரியர் ஆர்வீரப்பா கண்ணன் நாடக பேரரசாளர் பெயரினால் இதோ 20 ரூபாய் ராசம்மாள் அடித்திருக்கிறது. அன்னவருக்கு அந்த எண்பெருமா இருந்து 1 கொடுக்க 1 கோடி அப்படி 1 பெருமான பொண்ணை பார்த்தா கருமம் குடும்பன்றாரு. காசு வாங்க கொடுக்குது. அது மட்டும் கருமன்ற காசு மட்டும் பண்ண கொடுக்குறா. சரி இல்லையா? சத்மன் மாதிரி கிடையாது. அம்மா பாரு போங்கடா. போறது நல்ல பொண்ணு வந்து போங்கடா வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. அம்மா வணக்கம். வணக்கம். அம்மா எனக்கு பிடிக்காது. அம்மான்ற வார்த்தை எனக்கு பிடிக்காது. அம்மாலாம் சொல்லக்கூடாது. அம்மான்ற வார்த்தையே பிடிக்காது. மலை தேடி போகிறீங்க. மலை தேடி போறீங்களா? ஆமா. ஐயா கடவுளை பார்த்து பார்ப்பதற்கனையும் என்ன சொல்றே மலை மலை சொல்லாடா. நானும் பைத்தியக்காரன் சொல்லாங்க கேட்க மாட்டேன். என்ன சொல்றீங்க? தாக்காரங்க மலை தேடி போறவரே எங்க போறீங்க? மலை தேடி. ஆமா மலை தேடி போறவரே ஐயா நீ மழையை தேடி போத்தால மழையே வருது உனக்கே கவலைப்படுற. நீ ஒரு மழை தேடி போற. அம்மா தப்பான முறையில் பேச வேண்டாம். என்ன பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? நல்லா இல்லையா? நீ தொட்டு பாரு. என்ன தொட்டுதான் பாருங்க. ஐயா அம்மா நான் சொல்லுங்க. இப்ப தொட மாட்டேன். இப்ப நான் எப்படி இருக்கேன்? எப்படி இருக்கீங்க? சாமியாரு சங்கமர். அம்மா மாமுனிக்கு மோகம் ஏதடி
என்பதை மறந்து மறந்து அதை துறந்து புரண்டு நான் பரம கடவுளை பார்க்க மலை தேடி போகின்றேன். ராமுனிக்கு மோகம் லேதடினா இப்ப இருக்கிற சாமியார் எல்லாம் பாத்துருக்கிறியா? திருவண்ணாமலை பாரு. மலை சுத்தி மலையை சுத்தி நம்ம பாதையில அம்மாளுடைய விருப்பம். விருப்பம் இல்லையா? வாங்க ஐயோ 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 ஏண்டா என்ன நல்லா இல்ல எப்படி இருக்கு? ஏண்டா ஒரு வந்தா தண்ணி ரிபேஸ்லயே வருது. இல்லாத பையன் போனா ஏங்க இந்த சாமியார ஐயா கைத்தட கால் சந்து பாரு ஐயா பாரு இந்த பாரு ஊத்து பாரு குச்சி பாரு ஐயா பாரு 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 ஐயா கைத்தட அப்படி பாரு காம விகாரத்தை கைத்தட கால் சந்து பாரு ஊத்து பாரு குச்சி பாரு காம விகாரத்தை பாருங்க ஊத்து பாரு நான் வாயா என் தபத்தை கெடுக்காத தயவு செய்து. கஷ்டப்பட்டு இப்பதான் வரணும். சொல்லுவது கேளு. அம்மா ஏங்க உனக்கும் நீ புண்ணியம் ஈத்து போட்டு அப்படி பண்றீங்க. சாமியார் உட்கார ஓயாத ஐயா அம்மா வேண்டாம் நான் சாப்பிடு. ஐயா தான வந்த வாழை தள்ளிடாதே என்னை கண்டு வானோர தேவர் தான மயங்கு வருவாயன் பூமானே பாடினேனே தேடினேனே எனக்கு ஏத்த சரியான ஜோடிதான். என்னை கண்டு அதிகமா வானோர தேவர் தான மயங்கு ஆசைப்படுறாரு. தேடினேனே உனக்கேத்த சரியான ஜோடினா. பூபதி துணி என்ன நடந்துச்சு? அரிசியோடு இப்ப என்னையா ஐயோ அம்மா என்ன இப்பொழுது எத்தனை தடவை என்ன மதித்தாலும் ஆகாயவாணி சக்தி பூமாதேவி என் தாய் என் தமையன் எல்லோரையும் மனதால் வெறுத்து சிவனே காண போகின்றீர். ஆமா. ஆனால் குறுக்க ஏதோ கொஞ்சம் நடமாடுவார். அதுக்கு நான் பதில் சொல்றேன். இந்த உலகத்தால் என்ற எம்பெருமான் என் மாமா கோபாலக்கண்ணன் சாட்சியா, என் அண்ணன் மீது சாட்சியா, தர்மன் மீது சாட்சியா, என் மனைவி பாஞ்சாலி மீது ஆணையாக. ஆமா. இந்த நேரம் என் எம்பெருமான் பரம கடவுளை பார்க்கின்ற வரையிலும் ஏறெடுத்து பார்க்க மாட்டேன். இது சத்தியம். வேலைக்கு முடிச்சு சத்தியம் பண்ற. அர்ஜுனா யாரு? அர்ஜுனா யாரு? என்ன யாருன்னு உனக்கு தெரியலையா? நல்லா உற்று பாரு. என்ன யாரு ஆளு அடையாளம் தெரியலையா உனக்கு? தெரியலையே.
ஏய், மனோ, என்னடா திடீர்னு பேரை சொல்லக்கூடிய ஆள் யாரு? அதான் ஒண்ணுமே புரியல. அந்த சொல்லக்கூடிய வார்த்தை என் மாமா. கண்டிப்பா அவரை போல இருக்கு. யாரு? நான் யாருன்னு உனக்கு தெரியல. ஓ, அந்த காண்டி பண்ணே கண்ணல் பாரடா, அட காண்டி பண்ணே கண்ணல் பாரடா, இந்த கண்ணன் மாமா நின்று கூடடா. காண்டி பண்ணே கண்ணல் பாரடா, இந்த கண்ணன் மாமா நின்று கூடடா. காண்டிமா, அட காண்டி பண்ணே கண்ணல் பாரடா, அட பாரடா, இந்த கண்ணன் நான் நின்று கூடடா. காண்டி பண்ணே கண்ணல் பாரடா, இந்த கண்ணன் நான் நின்று கூடடா. இந்த கண்ணன் நான் நின்று காண்டிமா, நான் உன் மாமன் பாபால கண்ணன். மாமா, ஆ. எந்த மாயஜால கார மாமா. அர்ச்சுனா, என் மனதை அறிவதற்கு இப்பேற்பட்ட உருவமா? உண்மைதான். நாராயணா, ஆ. உன் மீது சாட்சியா? சாட்சியா? அந்த எம்பெருமான் பரமக்கடவுளை பார்க்கின்ற வரையில் ஆ. ஒரு பெண்ணையும் ஆஹா. இந்த பெண் ஆசை, ஆசை, பொருளாசை, பொருளாசை அனைத்து வெறுத்து வெறுத்து அவரையே துறந்து போகிறேன். ஆஹா. அது உண்மையா ஆ. அல்லது பொய்யா? ஆ. என்னை பரிசோதிக்க வந்த பெருமானே. உண்மைதான். மாமா, ஆ. அது சரி. ஆ. உன் பாதத்துக்கு ஆ. அர்ஜுன் வணக்கம். உன் ஆசீர்வாதம் எனக்கு தேவை. அர்ஜுனா, ஆ. அர்ஜுனா, ஏய், என்னை நீ பாதம் பணிந்து மாமா நான் போய் சிவனிடத்தில் அப்ப வரும்போது அவர் சிந்தனையா சென்று விட்டேன். நானா என்ற நாராயணா என்ற சிந்தனை சற்று தொடவில்லை. அதற்கு இந்த உருவமா? உண்மைதான். சரி சரி சரி. மாமன் கண்ணன் தான் மாய மோகினியாக வந்து உன்னை சோதித்து பார்த்தேன். மாமா, ஆ. வேர்வெடுத்த விஜயனுடன் 32 பிறவியில் நாம் பிரியானாகி உண்மை. 3 ஜென்மத்திலும் பிரியாமல் பிறந்து யுகத்தை முடித்துக் கொண்டு வருகிறோம். ஆமா. நீ இல்லாமல் நான் இல்லை. இல்லை. அரியில்லையே சிவமில்லை. சிவமில்லை. சிவமில்லையே. உண்மைதான். அந்த சிவபெருமானை பார்க்க ஆ. உன் மைத்துனனை பார்க்க போகின்றேன். சரியப்பா. ஆதரவும் அளிக்கிறேன். அர்ஜுனா, இந்த மாமனுடைய ஆசை ஆ. ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. நீ சென்று தவம் புரிந்து வெற்றியோடு வருவாய். ஆமா, மகா. அட பரந்த வனத்தை வாடி. இதோ அர்ஜுன பெருமா, அந்த பேரண்ட வனத்தை நாடு செல்ல அந்த பேரண்ட வனத்துக்கு அதிபதியா இருக்க பேரண்டி ராஷ்டிர